எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு சிக்கன் மோமோஸ். சிக்கன் மோமோஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன். அதோட ஸ்டஃபிங்லாம் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இது வந்து அந்த அது வந்துட்டு கிரேவி பண்றதுக்காக தக்காளியும், காஞ்ச மிளகாய், அப்புறம் கார்லிக் இது 3த்தையும் வந்துட்டு கொஞ்சமா வேக வச்சு எடுத்தோம்னா, அது தோல் வந்துரும். தோல் வந்த அப்புறமா அத மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு இதில வந்துட்டு எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இதில் போட்டிருக்கேன். கேப்சிகம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா இது வந்துட்டு கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் டேஸ்டியாக இருக்கும். அதனால் கேப்சிகம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். வெங்காயம் போட்டிருக்கேன், கேரட் போட்டிருக்கேன், கேபேஜ் போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்துட்டு உங்களோட டேஸ்ட். நான் கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் பவுடரும், அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரை சில்லியை வந்துட்டு பொடி பண்ணி எடுத்து அதில் போட்டிருக்கேன் நான். இப்போ வந்துட்டு சிக்கன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். போன்லெஸ் சிக்கன். அதை வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் ஓகே. அப்படி கட் பண்ண முடியலன்னா மிக்சியில் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா கூட அது ஒரு கீமா ஸ்டேஜில் வரும். ஸோ கொஞ்சம் வெந்து வர்றப்ப இது வந்து சிக்கன் வந்துட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் பெப்பர் பவுடர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலுமே அது வந்துட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக ஆக்கிடக்கூடாது. பிகாஸ் நம்ம சாப்பிட்றப்ப அது க்ரன்ச்சியாக இருக்கிறப்ப தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குது. ஸோ இது நல்லா இப்போ வெந்த உடனே பாருங்கள், சிக்கன் வந்துட்டு வெந்தால் ஒரு மாதிரி லைக் முட்டை பொரியல் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அதை இறக்கி கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டு 2 மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு கேபேஜோட அந்த மேலே இருக்கிற ஒரு லேயராக எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்குள்ளார ஸ்டஃப்பை வச்சு சுற்றிட்டு நல்லா எனக்கு வந்துட்டு கரெக்டாக ஃபோல்ட் பண்ண வரல. ஈவன் நான் வந்துட்டு அதில் வேக வச்சு எடுத்த அப்புறமும் அது உடஞ்சி தான் போச்சே தவிர எனக்கு அது கரெக்டான மெத்தடில் வரல. பட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது நல்லா மடித்து பாருங்கள், இது நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்தாலுமே எனக்கு அது வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ண வரல, அது உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா அதை வந்துட்டு எண்ணெயில் வச்சு போத் சைட் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிளாக இருக்குது. வெஜிடபிள் ப்ளஸ் சிக்கனும் இருக்குது. பட் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது ஃபுல் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா வந்துட்டு நான் மோமோஸ் வந்துட்டு பண்ணுறதுக்காக வீட் எடுத்துக்கிட்டேன். நான் என்கிட்ட கோதுமை பொடி தான் இருந்தது. ஸோ கோதுமை பொடி எடுத்து அதில் தான் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. எப்பயுமே வந்துட்டு எல்லாருமே மைதாவில் தான் பண்ணுவாங்க. பட் மைதாவோட டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கலன்றதுனால நாங்கள் கோதுமை எடுத்துக்கிட்டோம். கோதுமை பவுடர் வந்துட்டு இன்னுமே சூப்பராக தான் இருந்தது. அது வந்து சப்பாத்தி அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூட வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி ஷேப்பில் தான் எனக்கு வந்தது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எந்த மாதிரி ஷேப்பில் வந்தது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்த அப்புறம் இதில் வந்து காரமும் சால்ட்டும் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. இதில் நான் வந்துட்டு கொஞ்சமாக கார்லிக் போட்டிருக்கேன். கார்லிக் அப்புறமா வந்துட்டு ட்ரை சில்லியை வந்து பொடி பண்ணி அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வினிகர், கொஞ்சமாக சோய் சாஸ், அது எல்லாமே வந்துட்டு உங்களோட காரமும் அதோட புளிப்பு தன்மையும் இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் மட்டும்தான் அது சப்பாத்தி வந்துட்டு கோதுமை மாவோ இல்லை மைதாவோ அது ரெண்டும் சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்குது. அதனால் இதில் வந்துட்டு வினிகர் கொஞ்சமாக ஹாட் சாஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய பையனுக்கு தான் கூப்பிட்டேன் சாப்பிட்டு ட்ரை பண்ண சொல்லி. பாருங்கள், அவன் சாப்பிட்றதுலேயே தெரிஞ்சது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நான் ஃபுல் வீடியோ அவனோடது போடலன்னா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.